Hi, hello friends. Welcome to Sparks Academy. நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் டிஆர்பிக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் லெக்சரருக்கான கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டேவோட க்ளோஸ் ஆக போகுது. அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கோர்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்து மே மாதம் ரிலீஸ் பண்ணல. மேக்ஸிமம் வந்து ஜூன் மாதத்தில் வரதுக்கு அதிகபட்சமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ பாலிடெக்னிக் லெக்சரர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ், அதுவும் குறிப்பாக மெக்கானிக்கலில் மேனுஃபேக்சரிங்ல 2 மார்க்ஸ் வந்து நிறைய ரோல் பிளே பண்ணும். 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு முக்கியமான ரோலா பிளே பண்ணும் நம்மளுடைய லெக்சரர் செலக்ஷன்லையும் பாலிடெக்னிக் லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செலக்ஷன். ஓகேங்களா? எஸ். ஸோ அந்த சீரிஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து 9th கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். 9th கொஸ்டின்ல மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜில ஷீட் மெட்டல் ஆபரேஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எஸ். நேத்துல இருந்து நம்ம ஷீட் மெட்டல் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து செகண்ட் கொஸ்டின் ஷீட் மெட்டல் ஆபரேஷன்ல. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஜஸ்ட் படிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A force, ஓகேங்களா? The force required in a blanking, ஓகேங்களா? blanking ஆபரேஷன்ல அதாவது blanking, piercing, punching இதெல்லாம் பத்தி எல்லாமே டீடைலா நான் வீடியோ போட்டுருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்லே. ஃப்ரீயாவே இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாவே வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல ஃப்ரீயாவே வீடியோ போட்டுருக்கோம், நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ ஆபரேஷன் ஃபார் a low carbon steel, ஓகேங்களா, இஸ் 5 kN. ஓகேங்களா? அதாவது என்னன்னா ஒரு பிளாங்கிங் ஆபரேஷன் பண்றாங்க, அதுக்கான எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுது, ஒரு லோ கார்பன் ஸ்டீல்ல பிளாங்கிங் பண்றது எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னா 5 kN ஃபோர்ஸ் தேவைப்படுது. நமக்கு கொடுத்துறாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? எஸ், கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க பாருங்க. the thickness of the sheet T, ஓகேங்களா? அதாவது thickness of sheet T ன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் diameter of the blank part வந்து பார்த்தீங்கன்னா வந்து D அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது பிளாங்கிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு சர்க்குலர் பிளாங்க் இருக்கும். அந்த பிளாங்க்ல என்ன பண்ணுவாங்க, நமக்கு டை வச்சு பஞ்ச் பண்ணுவாங்க. பஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும், அந்த பார்ட் மட்டும் ரிமூவ் ஆயிடும். அதான் வந்து பிளாங்கிங் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டயமீட்டர் ஆஃப் த பிளாங்க் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபார் த சேம் ஒர்க் மெட்டீரியல், ஓகேங்களா? ஸோ அதே ஒர்க் மெட்டீரியல்ல இஃப் த டயமீட்டர் ஆஃப் த பிளாங்க் பார்ட் இஸ் இன்க்ரீஸ்டு டு 1.5D, ஓகேங்களா? ஸோ என்ன பண்றேன்னா டயமீட்டர் ஆஃப் த பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன், 1.5 டயமீட்டர் நான் இன்க்ரீஸ் பண்றேன், 1.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி thickness is reduced to 0.4 thickness. ஓகேங்களா? அந்த 0.4 நம்ம என்ன பண்றோம், thickness-ஐ ரெடியூஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. நியூ பிளாங்கிங் ஃபோர்ஸ் இன் கிலோநியூட்டன் இஸ், ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் பிளாங்கிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு thickness T ன்னு சொல்லிட்டாங்க, டயமீட்டர் D ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சேம் மெட்டீரியல் இங்க மாத்தல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சேம் மெட்டீரியல் தான், மெட்டீரியல் இங்க மாத்தல. ஓகேங்களா? சோ மெட்டீரியல் மாத்தாம என்ன கேட்டிருக்காங்கன்னா டயமீட்டர் ஆஃப் த பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம். எவ்வளவுனா 1.5 டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடியூஸ் பண்றோம். 0.4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திக்னஸ் ரெடியூஸ் பண்றோம். அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு நியூ பிளாங்கிங் அந்த பர்டிகுலர் டயமீட்டர் ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து திக்னஸ் ரெடியூஸ் பண்ணி டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்ப நமக்கு எவ்வளவு பிளாங்கிங் ஃபோர்ஸ் தேவைப்படும் இன் கிலோமீட்டர்ல, அதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான், டைரக்டா அந்த சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போடலாம். ஸோ இந்த மாதிரி क्वेश्चन தான் டைரக்டா நமக்கு என்ன பண்ணுவாங்க, டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ அபவுட் த ஃபார்முலா ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சிங் ஆர் பிளாங்கிங் ஃபோர்ஸ்க்கான ஃபோர்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபோர்ஸ் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிற ஃபார்முலா எடுக்கணும். ஃபார்முலா எடுத்துடலாம். ஸோ பஞ்சிங், ஓகேங்களா, ஆர் பிளாங்கிங் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எனக்கு எவ்வளோ, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து இது பண்ணுவோம் இல்லையா, மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா போடுவோம்ல, அதே மாதிரி தான், ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இங்கே வந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் எடுப்போம். ஏன்னா வந்து பிளாங்கிங் ஆப்ரேஷன் டியூ டு த ஷியர் தான் மேக்ஸிமம் டாமினேட் பண்ணும், அதனால ஷியர் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மீன்ஸ் ஏரியா அப்படிங்கிறது என்னன்னா பை டி இன்ட்டு டி. கரெக்ட்டுங்களா? என்ன பஞ்சிங் ஆப்ரேஷன்ல அதே மாதிரி டவு போட போறீங்க, அதே மாதிரி எஃப் போட போறீங்க. அப்ப எஃப் இஸ் நத்திங் பட் த ஃபோர்ஸ் required. ஓகேங்களா? சோ டி இஸ் நத்திங் பட் என்னது, டிங்கிறது என்னமா, டிங்கிறது பிளாங்க் டயாமீட்டர், பிளாங்க் டயா. ஓகேங்களா? டிங்கிறது திக்னஸ், பிளாங்க் திக்னஸ். டவுங்கிறது என்ன, டவுங்கிறது நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லையா, ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே? ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். திஸ் மை ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியான யூ கேன் கெட் த வேல்யூ. ஓகேங்களா? யூ கேன் கெட் த வேல்யூ. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட்டு ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, D1னா நமக்கு மாத்தாததுக்கு முன்னாடி மீன்ஸ் என்னன்னா இதோட டயமீட்டர் சேஞ்ச் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்க D1 ஓட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா மீன்ஸ் டயமீட்டர் ஆஃப் பிளாங்கோட வேல்யூ என்ன அப்படின்னா D, நார்மல் D கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி T1 திக்னஸ் ஆஃப் த பிளாங்க், அதோட வேல்யூ நமக்கு நார்மல் T.
ஓகேங்களா. அதே மாதிரி ஆஃப்டர் த சேஞ்சிங் டயமீட்டருக்கு அப்புறமா நமக்கு D2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1.5 இன்ட்டு டி அதனை கொடுத்துருக்காங்க. எஸ், அதே மாதிரி நமக்கு T ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா T2 is equal to 0.4 T. ஓகேங்களா. எஸ், ஃபோர்ஸ் நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா 5 கிலோ நியூட்டன் தேவைப்படுது. ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா we know வேல்யூ மீன்ஸ் இந்த வேல்யூ தான் நமக்கு தெரியும், மற்ற அந்த வேல்யூ தெரியாது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் த சேஞ்சிங் மீன்ஸ் டயமீட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா திக்னஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ்க்கான வேல்யூக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா F2 is equal to பை டி ஏரியா. ஓகேங்களா. பை D2 நான் போட்டுக்கிறேன், ஏன்னா செகண்ட்னு சொல்கிறேன், D2 போட்டுக்கிறேன் இன்ட்டு டவு, T2 இன்ட்டு டவு. ஓகேங்களா. சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ F2 is equal to பை அப்படியே இருக்க போது வச்சுக்கிறேன். D2 ஓட வேல்யூ என்ன நமக்கு ஆல்ரெடி D2 equal to 1.4 into D போட்டுறோம் இல்லையா. எஸ், அதுதான் 1.5 இன்ட்டு டி இன்ட்டு நம்ம T ஓட வேல்யூ நம்ம 0.4 இன்ட்டு டி. ஓகே. எஸ், அப்போ அதே மாதிரி டவு வந்து அப்படியே இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எந்தெந்த வேல்யூலாம் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எடுத்துக்கும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 1.5 இன்ட்டு 0.4 இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே இருக்க போகுது பை டி டி டவு. கரெக்டுங்களா. இந்த பை டி டி டவுங்கிறது தான் நமக்கு F1 வேல்யூ. கரெக்டா. F1 வேல்யூ இல்லையா. ஃபோர்ஸ் 1 கொடுத்தோம் இல்லையா, அதான் ஒரு வேல்யூ. ஸோ இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணலாமா. சப்ஸ்டிட் பண்ணும்போது பாருங்க எனக்கு F2 is equal to 1.5 இன்ட்டு 0.4 இன்ட்டு F1 ஆல்ரெடி நமக்கு தெரியும் 5. கரெக்டுங்களா. இப்போ 1.5 இன்ட்டு 0.4 இன்ட்டு 5 இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா யூ கேன் கெட் 3 கிலோ நியூட்டன் ஃபார் F2. இப்போ ஆஃப்டர் த சேஞ்சிங் ஆஃப் அதாவது டயமீட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டயமீட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அட் சேம் டைம் திக்னஸ் என்ன பண்ணுறோம், டயமீட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். பட் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா blank part is increasing the 1.5 D. ஓகேங்களா. டயமீட்டர் நமக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ரெடியூஸ் ஆஃப் திக்னஸ் வந்து குறையுது. அப்படி குறையும் போது நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுது பிளாங்கிங் அப்படின்னா வந்து we have 3 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். ஷீட் மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான சம் தான் கேட்பாங்க. டேரெக்டாக ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான கேட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் பார்க்க கண்டிப்பாக வந்து கான்செப்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அது மாதிரி என்ன ஒரு சம் கேட்டாலும் சரி, என்ன ஒரு லாஜிக் கேட்டாலும் சரி, நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. இங்கே முக்கியமான ஒரு டர்ன் என்ன, முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்ன இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சேம் மெட்டீரியல் கொடுத்துறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஒருவேளை சேம் மெட்டீரியல் கொடுக்கல அப்படின்னா வந்து அதுக்கான டென்சிட்டி கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கான மாஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா. அப்படி கொடுத்தா மட்டும் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்ல ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண அந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்க லிங்க் வந்து அனுப்பிச்சுடுவாங்க. அனுப்பிச்சிட்டு நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டியூட் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 50% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் தருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார் TRB பாலிடெக்னிக் லெக்சரர் as well as assistant professor. ஓகேங்களா. ஸோ ஸ்காலர்ஷிப் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மெக்கானிக்கல், சிவிலுக்கும் அவைலபிளாக இருக்குது, ஈசிக்கும் அவைலபிளாக இருக்குது, ட்ரிபிளிக்கும் அவைலபிளாக இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.